ஏடி ப்ளீஸ் அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடிடு. ஓகே சார். ஒரு கேஸ்ல எந்த க்ளூவுமே கிடைக்கலனா நாம அதை பத்தி டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு நேர்மையா இருந்தா கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்கும். சார் ஒரு நிமிஷம். ஐலி என்னாச்சு? இங்க என்ன பாத்துட்டு இருக்க? சார். எஸ். என்ன ஏடி? ஏடி என்ன? சார், அந்த பாம் பிளாஸ்ட் ஆன மெத்தட பத்தி சொன்னீங்கல்ல, அத திரும்பவும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. எதுக்கு ஏடி திரும்ப கேக்குற? நீங்க சொல்லுங்க சார், நான் என்னன்னு காரணம் சொல்றேன். அந்த லெட்டர்லயும் கார்லயும் இருந்தது ஒரே மாதிரியான கெமிக்கல் தானா? ஹீட் ப்ராசஸ்ல வெடிச்சு சதற ரேடியன்ட் X7 கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னான். சார், சென்னையில நேத்து நைட்ல இருந்தே மேகம் ஃபுல்லா மூடி இருக்கு. காலையில இருந்து வெயில் இல்ல, மழை வர மாதிரி தான் இருக்கு. அதான் இங்க அடுத்து எந்த பாம் பிளாஸ்டும் நடக்கல. சிவா, இன்னைக்கு திருச்சியில வெதர் ரிப்போர்ட் என்னன்னு மொபைல்ல செக் பண்ணி சொல்லுங்க. திருச்சியில 43 டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்கு. சார், திருச்சியில வெயில 40 டிகிரி செல்சியஸ்ல அடிச்சிட்டு இருக்கு. அப்போ ரன்னிங்ல இருக்கிற கார் சுமார் 60 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்ல இருக்கும். அதோட அந்த காரோட கலர் பிளாக். அப்ப இன்னும் ஹீட்டோட அப்சர்வேஷன் அதிகமா தான் இருக்கும். அதான் வெடிச்சிருக்கு. ஏடி எக்ஸலண்ட். நீ இப்படி ஒரு வியூல யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐலி, நீ சொல்ற மாதிரி அந்த நேச்சர் காட் தான் இந்த பெரிய ஆபத்தை தடுத்திருக்கு. இல்ல சிவா, முழுசா தடுக்கல, டெம்பரவரியா தடுத்து வச்சிருக்கு.